3000 ஆண்டுகளுக்கு முன்பு 99 பூக்களை பட்டியலிட்ட உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி என்பது நம்முடைய பெருமை. புல்லை சீக்கிரம் அழிக்க முடியாது உங்களால. ஏன்னா அது மண்ணுக்குள்ள அதனுடைய கிழங்கில் இருந்து அது பரவிக்கிட்டே இருக்கும். புல்லை எப்ப அழிக்க முடியும்னா இன்னொரு தாவரத்தை செடியை நடுவதன் மூலம் தான் நீ புல்லை அழிக்க முடியும். மலையாளம் என்பது மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வச்ச பேர் கிடையாது, இந்த பக்கம் இருந்த நம்முடைய முன்னோர்கள் வச்ச பேர். சங்க இலக்கியம் மட்டும்தான் இயற்கையின் நுட்பத்தை வியந்து வியந்து பாடியது. எதற்காக இந்த விழா? 8ஆம் ஆண்டு நிறைவு விழா அப்படின்னா இன்னைக்கு 8ஆம் ஆண்டோட நிறைவு பண்றீங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். 8ஆம் ஆண்டு நிறைவு விழா அல்ல அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் 9ஆம் ஆண்டுக்கான நர்சரி துவக்க விழா இங்க நடைபெற்றதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. வனத்துக்குள் திருப்பூரின் 8 ஆண்டு காலத்தின் செயல்பாடுகளை எப்படி சொல்வது என்று எனக்கே புரியவில்லை. மாபெரும் அரங்கை பார்க்கிறேன், எங்கு பார்த்தாலும் பச்சை சட்டைகளாகவே தெரிகிறது. பச்சை சட்டைகளுக்குள் ஒரு வரலாறு இருக்கிறது, அதுதான் 8 ஆண்டு கால வரலாறு. பச்சை சட்டைகள் என்பது செழுமையினுடைய மிகப்பெரிய குறியீடு. இந்த பச்சை சட்டைக்குள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த ஒவ்வொரு பச்சை சட்டைக்குள்ளும் பெரும்பாலும் கொடையாளர்கள் இருக்கிறார்கள், வனத்துக்குள் திருப்பூரின் செயல்பாட்டாளர் இருக்கிறார்கள், வனத்துக்குள் திருப்பூரின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இந்த பூமிக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நாம் உமிழ்ந்து தள்ளிய வளர்ச்சி என்கிற பெயரில், அறிவியல் என்கிற பெயரில் உமிழ்ந்து தள்ளிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட இந்த பசுமை குளிர் வாயுக்கள். அதை குறைக்க வேண்டும் என்றால் பசுமை பரப்பை உயர்த்த வேண்டும். அப்படி பசுமை பரப்பை உயர்த்துகிற அந்த வேலையை தான், அதிகரிக்கிற வேலையை தான் திருப்பூரில் வனத்துக்குள் திருப்பூர் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூரை நோக்கி ஓடி வருகிறோம் என்றால், நீங்கள் வைத்தது வெறும் 15,80,000 மரம் மட்டுமல்ல, அது பசுமை போர்வை மட்டுமல்ல. நாம் வெளியிடக்கூடிய கார்பனை பெருமளவு வாங்கிக் கொள்வதற்கு இந்த மரங்கள் உதவி பெறும். நீங்க வெறும் மரத்தை மட்டும் வளர்க்கல, இந்த புவியை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற மானுட மானுட இருப்பை கேள்விக்குட்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கு இந்த மரங்களை காப்பாற்றுவதும் வளர்ப்பதும் மிக மிக அவசியமாகிறது. அதனால் இன்றைக்கு நாங்கள் உங்களை தேடி வந்துள்ளோம். தமிழ்ல மூதறிஞர் நம்ம ஊவே சா, அவர் ஊவேசி பழைய ஏடுகள் புத்தகங்கள் எல்லாம் தேடி போனப்போ ஒரு யானை பாகனும் பேசிட்டு இருக்காங்க. இவர் கேட்குறாரு, இந்த யானையோட பாஷை உனக்கு தெரியுமான்னு சொல்லி.
தெரியும். இதுக்கு ஒளி வடிவமோ எழுத்து வடிவமோ இருக்கான்னு கேட்குறாங்க. எங்கிட்ட இல்லை, ஆனால் என் குருநாதர்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்கிறார். யானையோட எப்படி பேசுகிறங்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கிடைக்குமான்னொன்னா என் குருநாதர்கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் இவர் வந்து வேற ஒரு சுவடிக்காக மாட்டு வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்த நாள் வர்றேன் எனக்கு அது வாங்கி கொடுன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் போகும்போது அந்த யானையும் பாகனையும் காணலை, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது, தமிழ் சமூகம் யானையோட பேசுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வச்சிருந்துருக்குது, அது ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் என்னோட பெரிய வருத்தம்னு சொல்லி சிறப்பு விருந்தினர் வந்து அதை ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு. 3000 வருடங்களுக்கு முன்பு திரைகளை பற்றி பேசிய ஒரு சமுதாயம் தொல்காப்பியத்தில், சங்க இலக்கியத்தில் இப்போ சொன்ன மாதிரி யானை கூட பேசக்கூடிய அறிவு இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு சிங்கத்துக்கு வந்து சிங்கம் 3 மாசத்துக்கு குட்டியா இருக்கும் பொழுது அதற்கு என்ன பெயர், ஒரு சிங்கம் பருவம் அடையும் பொழுது அதற்கு என்ன பெயர், அந்த சிங்கம் வந்து சினையா இருக்கும் பொழுது அந்த சிங்கத்திற்கு என்ன அதுக்கு ஒரு பெயர், அது குட்டி போட்ட பிறகு அப்படி அவ்வளவு ஒரு டாக்குமெண்ட் செய்து ஆவணப்படுத்திய ஒரு உயர்ந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி. வனத்துக்குள் திருப்பூர் என்ற கனவு படிப்படியாக நனவாகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில் செய்வது எப்படி, பொருள் சேர்க்கிறது எப்படி, அதுபோல இயற்கை செல்வத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு போகும் கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பணம் எவ்வளவு சேமித்து வைத்தாலும் நல்ல காற்றும் குடிநீரும் இல்லாமல் மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது. மனித வாழ்வுக்கு இறைவன் தந்த அருட்கொடையான இயற்கை வளங்களையும் உருவாக்குவதும் பெருக்குவதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. அந்த கடமையை மாபெரும் வேள்வியாக இயக்கமாக செயல்படுத்தி வரும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மென்மேலும் வளர வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். 8வது ஆண்டு நிறைவு விழாவும் 9வது ஆண்டு துவக்க விழாவும் கொண்டாட இருக்கின்ற நேரத்திலே 8 ஆண்டுகள் பயணம் என்பது கடுமையான பயணம் தான். ஆனாலும் மிக சுலபமான பயணத்தில் கொண்டு இருப்பதற்கு பொறியாளர்களும் களப்பணியாளர்களும் மிக முக்கியமாக இடம் கொடுத்து செடிகளை நட்டு பராமரித்து வருகிற விவசாய நண்பர்களும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கருதி விரிவாக பேச முடியாமல் சிறப்புரையை கேட்க அனைவரும் காத்திருப்பதால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன். இன்று தமிழக அரசினுடைய மழை நீர் 45% எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, இன்னும் சில ஆண்டுகளில் நமது ஆக்சிஜன் எவ்வளவு என்ரிச் ஆகியிருக்கிறது என்ற அரசு புள்ளி விவரங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம். இவ்வளவு மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு நீண்ட ஆயுளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வனத்திற்குள் திருப்பூர் 15,85,000 மரக்கன்றுகளை இந்த 8 ஆண்டுகளில் நட்டு வளர்த்து ஒரு மனநிறைவான ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய நிகழ்வில் பங்கெடுப்பதில் பெருமை கொள்கின்றேன். எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றிய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த கோ சுந்தரராஜன் அவர்களுக்கும், அன்பிற்குரிய ஓசை காளிதாஸ் அவர்களுக்கும், கோவை சதாசிவம் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பேரன்பிற்குரிய கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர்களுக்கும், ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் பேரன்பிற்குரிய சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும், கூடுதல் ஆட்சியர் மற்றும் பயிற்சி ஆட்சியர் அவர்களுக்கும், வனத்துக்குள் திருப்பூர் இந்த நோக்கங்களை விளக்கி பேசியிருக்கிற பேரன்பிற்குரிய சகோதரர் சிவராமன் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த நிறைந்த சபை, விவசாயிகள் நிறைந்த சபை, நல்லோர் நிறைந்த சபை, இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற இந்த அரங்கில் இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும்
ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தமிழகத்தின் ஒரு வறண்ட நிலத்தை பசுமை நிலமாக மாற்றுவோம் என்று சொல்லியிருந்தால் அது ஒரு சராசரி முழக்கமாக, வியப்பான ஒரு முழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் ஆச்சரியமாக, உண்மையிலே பெரும் வியப்பை ஏற்படுத்தியது, திருப்பூரை பசுமையாக்குவோம் என்று நீங்கள் சொல்லியிருந்தால், அல்லது பசுமை நிலமாக்குவோம் என்று சொல்லியிருந்தால் கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. வறண்ட நிலத்தை வனத்துக்குள் திருப்பூர் என்று சொல்லுகிற அந்த ஆற்றலும் கனவும் தமிழ்நாடே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த கனவுகள் தான் நம்மை வழிநடத்தும். திருப்பூருக்குள் வனங்களை உருவாக்குவது என்பது வேலையாக இருந்தாலும் தனது இலக்கையே தலைப்பாக வைத்து வனத்துக்குள் திருப்பூராக மாற்றுவோம் என்ற இந்த டேக்லைனே ரொம்ப மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். முதலில் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இயற்கையும் இலக்கியமும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நான் பாட்டுக்கு எந்த மனத்தடையும் இல்லாமல் பேசியிருப்பேன். இவ்வளவு ஓசை காளிதாசில் ஆரம்பித்து அவர் மழையும் பேசணும், அவரும் பேசாமல் அவர் பேசுவார் எல்லாரும் என்னை கையை காட்டினா. உண்மையிலே ஒரு இயற்கை சார்ந்த செயல்பாடு, அது சார்ந்த அறம், அது சார்ந்த முன்னெடுக்கிறவர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வு என்பது மிகுந்த மனநிறைவான ஒரு நிகழ்வு. எனக்கு இயற்கையும் இலக்கியமும் இங்கே தலைப்பிட்டிருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், இங்கே முன்னாள் நண்பர்கள்லாம் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய இலக்கியமான சங்க இலக்கியம் உலகத்தின் மிக பழமையான இலக்கியங்களிலே ஒன்று. சங்க இலக்கியம் மட்டுமே பழமையான இலக்கியம் என்று நான் சொல்லவில்லை, யாரும் சொல்ல மாட்டோம். உலகின் மிக பழமையான இலக்கிய தொகுப்புகளில் சங்க இலக்கியமும் ஒன்று. ஆனால் மற்ற இலக்கிய தொகுப்புகளுக்கு, அது சமஸ்கிருத இலக்கியங்களோ அல்லது வேறு பல இலக்கியங்களோ, மற்ற இலக்கிய தொகுப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சங்க இலக்கியத்துக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், மற்ற பழங்கால இலக்கியங்கள் எல்லாம் பெரிதும் எதை பாடியது என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலையே பெரிதும் வியந்து பாடியது. சங்க இலக்கியம் மட்டும்தான் இயற்கையின் நுட்பத்தை வியந்து பாடியது, இயற்கையின் ஆற்றலை வியந்து பாடியது, இயற்கையின் சிறப்பை வியந்து பாடியது. அது வேறொன்றுமல்ல, இயற்கையை புரிந்து கொள்ளுகிற மனித முயற்சி. எவ்வளவு சின்ன விஷயங்கள் சங்க இலக்கியத்தினுடைய 4000க்கும் மேற்பட்ட பாடல்களில் கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் ஒரு 99 பூக்களினுடைய பெயரை பட்டியலிடுகிறார். தமிழனுடைய இயற்கை அறிவின் மகத்தான அறிவு சாசனம் அது. 2000 முன்னால் ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், 2000 வருஷத்துக்கு முன்னாலன்னு. இப்போ அப்படி சாதாரணமாக சொல்லிட முடியாது. இப்போ கீழடியை பற்றிய ஆய்வை போன வாரம் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை மேலாளரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஆய்வினுடைய முடிவு விரைவில் வெளிவரும். அந்த ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால், கீழடியினுடைய காலம், எழுத்தறிவு பெற்ற தமிழ் சமூகத்தின் காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறது. சாதாரணமாக 2000 வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு 99 பூக்களை பட்டியலிட்ட உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி என்பது நம்முடைய பெருமை. சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு பட்டியல் உலகின் எந்த மொழியிலும் கிடையாது. பூக்களை பட்டியலிடுவது, பெயர் வைப்பது எளிதா? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க என்ன பாடுபடுறோம்? ஒரு பெயர் வைக்கிறது ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்றதான் அரசியல் சாசன சபையில் நடந்த மிக நீண்ட விவாதம். இங்கே எல்லாருமே இருக்கிறீங்க, பெரியவங்க எல்லாருமே இருக்கிறீங்க. முதல் கூட்டத்தில் ஆரம்பித்து கடைசி கூட்டத்தில் முடிஞ்சிச்சு. இந்தியாவுக்கு என்ன பேர் வைக்கிறது? இந்தியாவா, பாரதமா, பாரத வருஷமா, இந்துஸ்தானா? ஒரு பேர் வைக்கிறது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு கொடிக்கும், ஒவ்வொரு மரத்திற்கும், ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைப்பது என்பது
அந்த உயிரினத்தினுடைய இயல்பும் மொழியினுடைய நுட்பமும் இணைகிற பேரறிவு. தமிழ்நாடு முழுக்க வேப்ப மரத்துக்கு வேம்புன்ற பெயர் 3000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இவ்வளவு பெரும் பரப்பில் ஒரு பெயர் நிலை பெற்றது? ஒரு மன்னன் ஜீவோ போட்டிருக்க முடியாது. அவன் ஆண்டவனெல்லாம் மன்னன் அன்னைக்கு இல்லையா? பெயர் வைப்பது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு இடம். சங்க இலக்கியத்தில் 99 பூக்களினுடைய பட்டியல் நம்முடைய இயற்கை பற்றிய அறிவினுடைய பெரும் பேர் அடையாளம் குறிஞ்சிப்பாடல். அதில் எல்லாம் சங்க இலக்கியம் முழுக்க இயற்கையை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சிறுகன் யானையில் துவங்கி சின்ன சின்ன வார்த்தையில் ஒரு உயிரினத்தை, ஒரு தாவரத்தை, ஒரு செடி கொடியை சொல்லுவது. ஒரு யானையை பார்த்த உடனே ஒருத்தங்க என்ன சொல்லணும், என்ன தோணும்? இவ்வளவு பெரிய உயிரினம், இவ்வளவு பெரிய தும்பிக்கை, 4 கால்கள் என்ற வார்த்தையில் அடையாளப்படுத்தலை. ரொம்ப ஒரே சொல்கிறான், சின்ன கண் யானை அப்படின்னு போயிடறான். சிறுகன் யானை. முயலை பார்த்துட்டா ஒரே சொல்கிறான், நீண்ட காதுடைய நெடுக்காது முயல் அப்படின்னு போகிறான். வாழை மரத்தை பார்க்குறான், வாழை கொலை தள்ளி இருக்குது, பிஞ்சு காயாக இருக்குது, இந்த விரல் அளவுக்கு காயாக அப்படி இருக்குது. அதை பார்த்துட்டு புலியின் கால்நகம் போல் இருக்கிற வாழைகள்ன்றான். எவ்வளவு உவமைகள் தான் ஒன்றை உருப்பெறும், காட்சிப்படுத்தும். இயற்கை பற்றிய பெரும் நுண்ணறிவினுடைய பெரும் படைப்பு நம்முடைய சங்க இலக்கியங்கள். நான் இங்கே இயற்கையும் இலக்கியமும் என்ற இந்த தலைப்பில் பேசுகிற பொழுது குறைந்த நேரம்தான், ஒரு சின்ன வரைபடமாக சங்க காலத்தில் ஆரம்பித்து இன்றைய காலம் வரை இயற்கையை எப்படியெல்லாம் தமிழ் சமூகம், தமிழ் இலக்கியம் புரிந்து கொண்டது, எப்படி பிரதிபலித்தது என்பதை மட்டும் சொல்கிறேன். இந்த 2 சொல் ரொம்ப முக்கியமான சொல். தாவரம். இந்த தாவரம் என்ற ஒரு சொல் நம்முடைய இலக்கியத்தில் ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடையாது. செடி, நம்ம தினசரி வாழ்க்கையில் புழங்குற ஒரு விஷயம் செடி. இந்த செடின்ற சொல்லும் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடையாது. தாவரம் என்பது உங்களுக்கு தெரியும், வட சொல். தாவரமும் கிடையாது, செடியும் கிடையாது. இந்த இடத்துல தான் நம்முடைய ரொம்ப முக்கியமான இன்றைக்கு வரை புழக்கத்தில் இருக்கிற நம்முடைய அறிவு மரபை பற்றிய ஆச்சரியம் நமக்கு இருக்கிறது. இயல்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, மரம் செடி கொடிகள். ஏன் மரம் செடி கொடின்னு சொல்கிறோம்? சின்னது புல்லிருந்து ஆரம்பித்து செடி கொடி மரம் இப்படி தானே சொல்லியிருக்கணும். ஏன் இந்த வரிசை மரத்திலிருந்து ஆரம்பித்து ஏன் மரம் செடி கொடின்னு இந்த வரிசை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். சங்க காலத்தில் தாவரங்களுக்கு, அதாவது செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுப்பெயர் இருந்தது. அந்த பொதுப்பெயர் மரம். எல்லாம் சேர்ந்து தான் மரம். மரம் சார் மருந்தும் கொள்ளார் அப்படின்னா வெறும் மரத்திலிருந்து இருக்கிற மருந்து மட்டும் இல்லை, செடியில இருந்தும் கொடியில இருந்தும் எல்லாவற்றுக்குமான பொது பெயர் தான் மரம் என்ற பெயர். பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. அதே போல செடி 10ஆம் நூற்றாண்டில் தேவாரத்தில் தான் முதல்ல செடின்ற சொல்ல நம்ம பார்க்கிறோம். பிங்கள நிகண்டுலேயும் வருது. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செடி கிடையாது, செடி என்ற சொல் கிடையாது. அப்படின்னா சங்க இலக்கியத்தில் என்ன சொல் இருந்தது அப்படின்னா மிக அழகான ஒரு சொல் இருந்தது, புதல் அப்படின்ற சொல். செடிகள் செறிந்து இருக்கிற இடம்தான் புதல், அதுதான் இன்றைக்கு புதர் என்று தமிழர்கள் அழைக்கிறார்கள் என்று உவே சாமிநாத ஐயர் எழுதுகிறார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் நமக்கு வீட்டில் இருக்க பழக்கம் என்ன, அங்கே புதரா கிடக்கு, புதருக்குள்ளே போகாத, பெரும் புதராக இருக்குது. புதர் தான் ஆதியிலிருந்து வருகிற சொல். இந்த புதர் என்ற சொல்லிலே இருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பின்னால் மரத்தையும் செடியையும் பூவையும் கொண்டாடியதை விட தமிழ் சமூகம் பெரிதும் கொண்டாடியது தளிர்களை. இன்றைக்கும் அந்த பொண்ணு பார்த்தா அந்த பெண் என்ன நிறம், அல்லது அந்த பையன் என்ன நிறம்பா, கருப்பா சிவப்பா அப்படின்னா நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை? மாநிறம். அது என்னங்க மாநிறம்? மாமரத்தினுடைய பட்டை என்ன அந்த கருப்பேரிய காவியா இருக்குமே அதுவா? மாவினுடைய தளிர். மாவினுடைய தளிர் என்ன நிறம் தெரியுமா? கருப்பும் சிவப்பும் கலந்த ஒரு மாநிறம். அது இந்த மண்ணின் மரபின் நிறம்.
மா தளிர். எனவே தான் மரத்தையும் பூவையும் கொண்டாடுவதை விட தளிரை கொண்டாடியது தமிழ் இலக்கியம். என்ன நுட்பமா இந்த அதான் மாநிறம்பா அப்படின்னா எவ்வளவு பெரிய இயற்கை அறிவு, எவ்வளவு இயற்கை நுட்பமான அறிவு சாதாரணமாக இன்னைக்கு நம்முடைய வீட்டு புழக்கத்தில் இருக்கிறது. இந்த மாநிறம் என்ற ஒரு உதாரணம். நீங்கள் மிக முக்கியமாக சங்க இலக்கியத்தினுடைய திணை கோட்பாடுகள், நான் நேரம் கருதி அதற்குள் போகவில்லை, இலக்கியத்தை கொண்டாடிய இயற்கையை வகைமைப்படுத்திய திணை கோட்பாடு உலகத்தின் வேறு எந்த மொழியிலும் இல்லாத திணை கோட்பாடு, நம்முடைய மகத்தான சொத்தாக நாம் நினைப்பது சங்க இலக்கியம். அதில் ஒரு 4 உதாரணத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று நெல்லிக்காயை பற்றிய ஒரு உதாரணம். சங்க இலக்கியத்தில் எந்த ஒரு இலக்கியத்திலையும் வர்ணனைகள் இருக்கும், விளக்கம் இருக்கும். நெல்லிக்காயை பற்றி விளக்கம் இருக்குது. நெல்லிக்கனியை பற்றி நிறைய குறிப்பு, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை நிறைய வருது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா, அது பளிங்கி போல் பளபளன்னு இருக்கும், சிறிதாக இருக்கும். அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதனுடைய புளிப்பு சுவை அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. நெல்லிக்காயை விரும்பி உண்ணுகிற ஒரு பறவையை பற்றி குறிப்பு வருது. அது எந்த பறவைனா வவ்வால். வவ்வாலுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். எனவே வவ்வால் நெல்லிக்கனியை விரும்பி உண்ணும். இந்த அறிவு இருக்குல்ல, பகல் பறவையை பற்றியே நமக்கு ஒரு அறிவும் கிடையாது. நமக்குன்னா நீங்கள் சில விதிவிலக்கல் இருப்பீங்க, நான் பொது விதியை சொல்கிறேன். இரவு பறவைன்னு ஒன்று இருக்குது, ஒன்றும் இல்லை, இரவு பறவைகள் இருக்குது. இரவு பறவையின் உண்ணும் பழக்கத்தை பற்றிய அறிவு இருக்குல்ல, அது என்ன ஒரு நாளில் விளைந்த அறிவாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இரவு பறவை வவ்வால் அது எப்போ சாப்பிடுதுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? இரவு பறவையை கடைசியாக பார்த்தது எத்தனை பேரும் கை தூக்க சொன்னால் இந்த அரங்கத்தில் ஒருத்தர் 2 பேர் தூக்கமாக தெரியாது இல்லையா? நம்ம இரவையே லைட்டில் தான் பார்க்குறோம். லைட்டு போட்டால் நைட்டு வந்துருச்சு இல்லையா? இரவு பறவையின் உண்ணும் பழக்கம், அதையும் அவன் எழுதுகிறான். ரொம்ப அதாவது சங்க இலக்கியத்தில் இயற்கையை பற்றிய நுட்பத்தினுடைய உச்சமான ஒரு 3 இடங்களை நான் இங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இரவு பறவை வவ்வால் நெல்லிக்கனியை விரும்பி உண்ணும். அவன் கவிதையில் எழுதுகிறான், ஒரு சாதாரண மரத்தில் உட்கார்ந்துருக்கிற வவ்வால் உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நெல்லிக்கனியின் புளிப்பு சுவை வவ்வாலின் கனவுகளுக்குள் வந்து போவதைப் போல உன் சுவை என் நினைவில் வந்து போகிறது என்று எழுதுகிறான். என்னங்க இடம் இது? இயற்கையினுடைய பேரறிவு. அதுக்கு பிறகு வவ்வால் எங்கெல்லாம் அடையும்? ஏன் விளாமரத்தில் வவ்வால் அடையாது? வீட்டில் விளாமரம் வைக்கணும், விளாமரத்தில் தான் ஆடு மாடுகளை கட்டி போட்டுருக்கிறான், விளாமரத்தில் முள் இருக்கும், எனவே வவ்வால் அடையாது. இப்படி நெல்லிக்கனியில் துவங்கி வவ்வாலிலிருந்து விளாமரத்திலிருந்து அப்படியே ஒரு கோடு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நுட்பம், ஆச்சரியமான நுட்பம். ஒரு இரவு பறவை எதை உண்ணும்? நிறைய பழங்களை உண்ணும். ஆனால் அதுக்கு எது பிடிக்கும்? அந்த பிடித்தது கிடைக்கவில்லை என்றால் அதன் கனவில் என்ன நிகழும் என்ற கற்பனை இருக்குல்ல, அநேகமாக இப்படி ஒரு கற்பனை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிதையில் எழுதப்பட்டிருக்குமே என்றால் அது தமிழ் கவிதையான நம்முடைய கவிதையாக இருக்கும் என்று நான் எவ்வளவு நுட்பமான ஒரு இடம். அதே போல ரொம்ப முக்கியமான இன்னொரு செடி, பாம்பு செடியை பற்றி சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்கு. பாம்பு செடி இன்னும் இன்னைக்கும் இருக்கலாம். அந்த செடியுடைய மலர் பாம்பு படம் எடுப்பதை போல இருக்கும். பாம்பு செடி தண்டு கூட பாம்பினுடைய உடல் போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மலர் பூ பாம்பு படம் எடுப்பதை போல இருக்கும். இந்த செடியை பற்றி நிறைய குறிப்பு இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, இந்த செடியை நேரடியாக வர்ணிச்சுட்டு போகலாம், ஆனால் எவ்வளவு நுட்பம் இதற்குள் இயங்குறதுன்னு பார்த்தா, பாம்பை கண்டு காட்டுக்குள்ள அதிகம் பயப்படுகிற உயிரினம் 2. ஒன்று யானை, இன்னொன்று குரங்கு. இந்த 2 உயிரினம் தான் காடுகளில் பாம்பை கண்டு அதிகம் பயப்படுகிற உயிரினம். இந்த பாம்பு செடியை பற்றி பேசுகிற இடத்துல எல்லாம் பாம்பு செடியை பார்த்து யானை பயந்து போகிறது மாதிரி அப்படின்னு உண்மை எழுதுகிறான். நம்ம பாம்பு செடியை கண்டோமா, அதை பார்த்து யானை பயந்து போகிற ஒரு காட்சி இருக்குல்ல, இது ஒரு அறிவு உருவாக்கப்படுகிற இடம். சொன்னதை சொல்கிறது இல்லை, கண்டறிந்து சொல்லுவது. இந்த குரங்கு பிடின்றோம்ல,
குரங்கு பிடி எதுல இருந்து வந்துச்சு? இந்த பாம்பை குரங்கு பிடிச்ச பிறகு அதை விடாது, பார்க்கவும் பார்க்காது, இந்த பக்கம் திரும்பிக்கிறோம், இங்கிட்ட திரும்பிக்கிட்டு இப்படியே தான் இருக்கும், சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த குரங்கு பிடி இருக்குல்ல, இந்த குரங்கு பிடி இன்னைக்கும் குரங்கு பிடியா பிடிக்காதான்றாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த குரங்கு பிடி இருக்குல்ல, இதை முதல்ல எழுதுறவன் புறநானூற்று கவிஞர். அது எங்க எழுதுறாங்கன்னா இந்த பாம்பு செடியை வச்சு எழுதுறாங்க. இந்த பாம்பு செடிக்கிட்ட குரங்கு வராது, ஏன்னா பாம்பை கண்டு அதிகம் பயப்படுறது யானையும் குரங்கும். ஒரு செடியை வைத்து எத்தனை உயிரினங்களை பற்றி, உயிரினத்தின் இயல்பை பற்றி, அந்த இயல்பை மனித இயல்போடு உவமைப்படுத்துகிற பேர் அறிவை பற்றி எழுதுகிற இலக்கியமாக சங்க இலக்கியம் இருந்திருக்கிறது என்பது மிக மிக நுட்பமான ஒரு இடம் நண்பர்களே. அதே போல இன்னொரு மிக முக்கியமானது ரெண்டு இயற்கை சார்ந்து, அறிவு சார்ந்து, நுட்பம் சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பாண்டிய மன்னன், பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி நடத்துகிற ஒரு கவிஞன் போகிறான், ஒரு புலவன் போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், நீ புகழோடு இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி எவ்வளவு திமிரான கேள்வி தெரியுமா? அவனே ஒரு வேந்தன், பாண்டிய வேந்தன். பாண்டியன்னா சேர சோழ பாண்டியர்களில் முதன்மையானவன் பாண்டியன். அவனுக்கு மட்டும்தான் பழையோன் என்று பெயர் இருக்கு. பாண்டியன் தான் பழையோன், அதான் பழைய அரச மரபு. உலகின் மிக பழைய அரச மரபாக உலகின் பழம்பெரும் வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட மரபு பாண்டிய மரபு. பாண்டியனை பார்த்து இவன் கேட்குறான், நீ புகழோடு வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்குறான். அவன் தான் நான் புகழோடு தான்டா இருக்கிறேன், ஒரு நாட்டுக்கே அரசனாக இருக்கிறேன், வேந்தனாக இருக்கிறேன், இதை விட எனக்கு என்ன செல்வம் வேணும்? அவன் சொல்கிறான், அதாவது ரொம்ப எளிமையாக இன்னைக்கு இருக்க வார்த்தையில் சொன்னால், பிரபலம் அடைகிறது வேற, புகழ் அடைகிறது வேற. நீங்கள் எப்படினாலும் பிரபலம் அடைஞ்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை மூக்காலே தள்ளி கிண்ண சாதனை படித்து உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்சிடலாம் இல்லையா? ஆனால் புகழ் அடைதல் வேறு. பாண்டிய மன்னனிடம் இவன் சொல்கிறான், புகழ் அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? எங்கெல்லாம் நீர் வழிந்தோடுகிற குழிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் குளம் அமைத்தால் நீ புகழ் அடைவாய் என்கிறான். அவன் செயற்கை குளத்தை சொல்லலை, மண் சரிவில் மண் வாகில் நீர் வழிந்தோடி நிற்கிற குழி இருக்கு இல்லையா, அந்த குழியெல்லாம் குளம் அமைத்தால் நீ என்றென்றும் புகழோடு இருப்பாய், புகழ் அடைவாய் என்கிறான். எவ்வளவு இன்னைக்கும் கரிகால் சோழனை ஏன் சொல்றோம்? அவனுக்கு முன்னாடியும் பின்னாடி எவ்வளவோ சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. கரிகால் சோழனே எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு கல்லணை கட்டினான் என்பது தானே அவனது இத்தனை 1000 ஆண்டுக்கு பின்பும் ஒரு புகழாக இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெருமையோடு சொல்லலாம், இந்த பாடலை பாடியவன் மேற்கு நாட்டு கவிஞன். இங்கிருந்து அங்கே கேள்வி கேட்டிருக்கிறான். மிக முக்கியமான ஒரு குறிப்பாக நான் இதை சொல்லுகிறேன். அதே போல் அது மட்டும் இல்லை, நீங்கள் உணவு இல்லாமல் பல நாள் இருந்துடலாங்க, நீர் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது இல்லையா? எனவே தான் நீரை தேக்குவதை பற்றி பேசினான். அதுக்கு உவமை ஆசிரியர் அழகாக உவமை சொல்கிறார். நீ குளங்களை வெட்டி கொண்டே இருந்தால், குளங்களை உருவாக்கி கொண்டே இருந்தால் என்ன தெரியுமா உனக்கு நடக்கும்? 1 என்ற எண்ணுக்கு பக்கத்தில் பூஜ்ஜியத்தை சுழியத்தை போட்டுக்கிட்டே போனால் அந்த ஒன்றினுடைய மதிப்பு எப்படி கூடிக்கொண்டே போகுமோ அப்படி உனது புகழ் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு குளமும் ஒரு பூஜ்ஜியம் போல. எந்த பூஜ்ஜியம்? உனக்கு 1 என்ற அந்த 1க்கு பக்கத்தில் போடுகிற பூஜ்ஜியத்தை போல, சுழியத்தை போல உன் புகழ் பல்கி பெருகிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். இது ஒட்டுமொத்தமாக சங்க இலக்கியத்தில் எவ்வளவோ காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சில உதாரண காட்சிகளாக நான் இந்த காட்சிகளை எல்லாம் சொல்லுவதற்கு, அதே போல சீவக சிந்தாமணியிலே ஒரு பாட்டு, காய்மாண்ட தெங்கின் பாலும்னு ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், மனப்பாட பாடத்தில் இருக்குது. அது தென்னை அந்த நாட்டை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு அந்த மன்னனை பற்றியோ அல்லது நிர்வாக ஏற்பாட்டை பற்றியெல்லாம் சொல்லலை. அந்த நாட்டை அறிமுகப்படுத்துகிறப்ப தேங்காய் மேலே இருந்து விழுந்து கீழே பாக்கு மரத்தில் விழுந்து, பாக்கு மரமும் சேர்ந்து கீழே தேனடையில் விழுந்து, தேனடை பிரிஞ்சு அதுக்கு கீழே இருக்கிற பலாவில் விழுந்து, பலாவும் சேர்ந்து கீழே இருக்கிற வாழையில் விழுந்து மண்ணில் விழுகும். ஒரு நாடு எப்படி நாடுன்னா என்ன ஒரு இயற்கை காட்சியை சொல்றான் பாரு. ஒரு நாட்டை அறிமுகப்படுத்துகிற இடம். நான் ஏன் இதை இவ்வளவு ஏமாந்த நாட்டை பற்றினேன்?
இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து சங்க இலக்கியத்தினுடைய பெரும் அறிவு, பேரறிவு. நம்முடைய இயற்கையை பற்றிய, திணை கோட்பாட்டை பற்றிய, இயற்கையை நேசித்த, இயற்கையை புரிந்து கொள்ளுகிற, இயற்கையை வியந்த பேரறிவு நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய காலம். அதற்கு பிறகு சங்கம் மருவிய காலம் அன்று வருகிறது. திணை கோட்பாடு முடிச்சு அறக்கோட்பாடு வருது. அறக்கோட்பாடு வந்த உடனேவும் சங்கம் மருவிய காலத்தில் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள், கனி இருப்ப காய் கவர்ந்தன்று இல்லையா? அது என்ன அர்த்தம்? கனி இருக்கிறப்ப காயை ஏண்டா பறிக்கிற? சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு பாட்டே பார்க்க முடியாது. கனியைத்தான் பறித்து திங்கணும், காயை பறித்து திங்கக்கூடாதுன்றது உன்னுடைய தேவையிலிருந்து உருவாகிற எண்ணம். சங்க இலக்கியம் ஒருபோதும் சங்க இலக்கியத்தில் இந்த தேவை பயன்பாட்டிலிருந்து இயற்கையை பார்க்க மாட்டான். அந்த கனியின் அழகும், காயின் அழகும், அது இருக்கிற கொடியின் அழகும், அது இருக்கிற வனத்தின் அழகையும் தான் சங்க இலக்கியம் பேசும். அதிலிருந்து நகர்ந்து வந்து கனி இருப்ப காய் கவர்ந்தன்று என்று பயன்பாட்டில் இருந்து உருவாகிற பார்வை அதற்கு அடுத்த கட்டமாக உருவாகிறது. கோட்பாடு ரீதியாக அறக்கோட்பாடு, சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் என்று அறக்கோட்பாடுகளால் வந்து அது உருவாகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த பாட்டில் மிக முக்கியமான வரி வரும். புல்லை அழிக்கிறது பற்றி வரும். புல்லை சீக்கிரம் அழிக்க முடியாது உங்களால், ஏன்னா அது மண்ணுக்குள்ளே அதனுடைய கிழங்கில் இருந்து அது பரவிக்கிட்டே இருக்கும். புல்லை எப்போ அழிக்க முடியும்னா, இன்னொரு தாவரத்தை, செடியை நடுவதன் மூலம் தான் நீ புல்லை அழிக்க முடியும். நெல்லை விதைப்பதன் மூலம் புல்லை அறுக்க முடியும், புல்லை அழிக்க முடியும் என்கிறார். அதுவரை இயற்கையினுடைய நுட்பத்தை பேசிய மனிதன் இயற்கையை மேலாண்மை செய்வதன் மூலம் அழிவின் நுட்பத்தை பேச ஆரம்பிக்கிற இடம் இது. வரலாற்றினுடைய ஒரு அடுத்த கட்டமாக பார்க்கணும். இது அங்கிருந்து ஆரம்பித்து அந்த வீழ்ச்சி. இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் வந்து இலவம் பஞ்சு, இலவ மரம் இருக்கு இல்லையா, அந்த உதாரணத்தை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இலவத்தை பற்றி வந்து சங்க இலக்கியம் ரொம்ப நல்லா சொல்லுது. ஓங்கிய நில இலவம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நல்லா வளர்ந்து இருக்கிற அந்த இலவ மரம் அப்படின்னு பார்த்து வியந்து சங்க இலக்கியம் சொல்லுது. அதுக்கடுத்து இன்னொரு பாட்டில் வந்து சொல்லுது, இந்த இலவ மரத்தில் சின்ன சின்ன முள் இருக்கும். அந்த முல்லை வந்து யானை போய் இலவ மரத்தில் உரசும். எல்லா விலங்குகளுக்கும் உரசுவது ஒரு சுகம். எனவே தான் சமண தர்மத்திலே முக்கியமான தர்மம் வந்து ஒரு ஊர் அமைக்கணும்னா, ஊரில் முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு ஊர் அமைக்கிறதை பற்றி பழங்கதைகள் நிறைய இருக்குது. ஊர் எங்கே அமைப்பாங்க? எங்கே நீர்நிலை, குளம், தண்ணி தேங்கி நிற்கிதோ அங்கே தான் ஊர் அமைப்பாங்க. அதுக்கு நேர் மேலே ஊரை அமைக்கணும்னா நீ முதல்ல என்ன செய்யணும்னா, மாடுரசும் கல் நடணும். ஒரு ஊரை அமைக்கணும்னா முதல்ல வீடு கட்டணும், கோவில் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், அதெல்லாம் கட்டுவோம். முதல்ல என்ன செய்யணும்னா மாடுரச கல் அமைக்கணும். ஏன்னா மாடு போகிறப்ப அதுக்கு மேலாம் வந்து உண்ணி பூச்சிகள் கடிக்கும், அதை உரசிட்டு போகணும். ஒரு ஊர் அமைக்கணும்னா முதல்ல மற்ற விலங்குகளை, உயிரினங்களினுடைய துன்பத்தை குறைக்கும் மனிதனாக நீ மாறு. அதுதான் ஊருக்கு அமைப்பதற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து 50களில் தமிழக அரசு 47 சுதந்திரம் கிடச்சோன்னே 50ல் முதல் தேர்தல் வந்து அரசு அமையுது. அரசு அமைக்கும் பொழுது அரசு நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல புத்தகம் அது. ஏன்னா ஒரு ஊர், பஞ்சாயத்து, இலாக்கா, அமைச்சரவை இதெல்லாம் எப்படி அப்படின்னு மக்களுக்கு விளக்குகிற ஒரு புத்தகம். அதில் வந்து ஊர் அமைத்தலை பற்றி, இந்த மாடுரசுற கல்லை பற்றி ஒரு அருமையான பகுதி இருக்கு. இந்த சங்க இலக்கியத்துக்கு நான் திருப்பி வர்றேன். இந்த இலவ மரத்தை பற்றி பேசுகிற பொழுது யானை உரசுகிற இலவம் உண்டு. இப்போ நம்ம வந்து உடம்புக்கு ஏதாவது ஒன்று இப்படி நம்ம தேய்ச்சிக்கிறோம், ஆனால் நகத்தை வச்சு ரேசாக கீறுவோம் தெரியுமா, ரொம்ப அரிச்சா அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சுகத்தை நமக்கு கொடுக்குதுல்ல. அந்த மாதிரி இலவ மரத்தில் இருக்கிற முள் யானைக்கு கூடுதல் சுகத்தை, நம்ம கீரிக்கிற மாதிரியான ஒரு சுகத்தை கொடுக்கிறது என்று எழுதுகிறான். இவ்வளவு இயற்கை. அதே போல் வந்து அதனுடைய தீபம் போல இருக்கு அந்த இலவம் காய் பூரா பழுத்திருக்கிற பொழுது தீபங்களை போல இருக்கின்றான். இது சங்க காலத்தில் இருக்கிற இலவம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து நான் முதல்ல சொன்னதை போல பயன்பாட்டு வழியில் பார்க்க ஆரம்பித்த பிறகு அது எப்படி பயன்படும்ன்ற பிறகு இலக்கியத்தினுடைய குரல் மாறுது. இலவம் பஞ்சில் துயில் அப்படின்றான். நல்லா தூங்குறதுக்கு இலவம் பஞ்சை ஒரு உதாரணமாக சொல்லுவது. இலவு காத்த கிளி, உனக்கு கிடைக்காம போனதனுடைய உதாரணமாக இலவத்தை.
அதாவது வனத்தின் உயர்ந்த மரமாக, யானைகளுக்கு சுகம் கொடுத்த ஒன்றாக, இப்படியெல்லாம் வர்ணித்து பாடியது மனிதனுக்கு சுகம் கொடுத்தும் மெத்தையாக வந்து நிற்கிற ஒரு காலம். அதுக்கு அடுத்து ஒரு 12-13ஆம் நூற்றாண்டில் பிங்கள நிகண்டில் ஒரு வார்த்தை வருது. இந்த இலவம் போட்டு அதுக்கு நேர பூரணி அப்படின்னு போடுறான். பூரணினா வட சொல். பூரணினா என்ன அர்த்தம்னா பொதிந்து இருக்கிற ஒன்று. அது அன்னபூரணியாக, அன்னபூரணாவாக, எச்சிய பூரணியாக மாறி இலவத்தில் ஆரம்பித்த தமிழ் அறிவு இன்றைக்கு வந்து ஊரெல்லாம் அன்னபூரணியாக வந்து நிற்கிறது. இது ஒரு வரைபடம், ஒரு மொழியின் வழியாக இயற்கையில் என்னவெல்லாம் ஆனது என்ற வரைபடம். இது வந்து அப்படியே பக்தி இலக்கியத்தில், இதனுடைய அடுத்த காலத்தில் பக்தி இலக்கியத்திலையும் பிரதிபலிக்குது. அதாவது இயற்கையை பாடியவன், இயற்கையை வைத்து உவமையாக பாடியவன், அப்புறம் சமயம், அதுக்கு அடுத்து பக்தி இலக்கிய காலம் வந்த உடனே வந்து பக்தி இலக்கியங்கள் தனது கோட்பாடுகளை சொல்ல முழுக்க ஏற்கனவே இயற்கையை எப்படியெல்லாம் பயன்படுத்தியதோ அதையே சொல்லுவான். ஒன்றில் ஒரு கேள்வி, பிரபந்தத்தில் ஒரு கேள்வி, மனுஷன் வந்து இறைவனை கும்பிட்றான், இறைவன் வந்து மனுஷனை வந்து மனிதனுக்கு வந்து அருள் பாவிக்கிறான், வரம் கொடுக்குறான், பாதுகாக்கிறான். சரி, ஆனாலாம் ஊரெல்லாம் எதுக்குப்பா கோவில் கட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுறான். ஒவ்வொரு மனிதனும் இறைவனை கும்பிட்றாங்க, இறைவன் வந்து தன்னை வழங்குகிற பக்தருக்கு வந்து இறைபாரிக்கிறான், அருள் பாலிக்கிறான், முடிஞ்சிருச்சுல, ஊரெல்லாம் எதுக்கு கோவில் கட்டுறீங்க என்று கேள்வியை எழுப்பி பிரபந்தம் சொல்லுகிறது. ஒரு விவசாயி எப்படி தான் விவசாயம் செய்திருக்கிற இடத்தில் பரணமைத்து பாதுகாப்பானோ அதே போல இறைவன் தனது மக்கள் குடியிருக்கிற ஊரில் பரணமைப்பதுதான் கோவில். எனவே விவசாயம் போல இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அது உவமை எங்கிருந்து எங்கே துவங்குகிறது என்று பாருங்கள். இறைவன் விவசாயியை போல இறைவன். அது ஏன்னா இந்த அறிவு அதைவிட பழமையான அறிவு, அங்கே இருந்து ஆரம்பித்து வருகிறது. இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு இடம், இந்த இடத்துக்கு கூட அது சொன்னால் பொருந்துன்னு நினைக்கிறேன். நீ வந்து இறைவனையே கும்பிடலை, உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் உனக்கு இறையருள் இருக்குமா, இறையருள் கிடைக்குமா என்று கேட்டால் பக்தி இலக்கியம் சொல்லுறது கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீ விவசாயம் செஞ்சு பயிரிட்டுக்கிட்டே இருக்கிற, திடீர்னு நீ பயிரிடலை, நீ பயிரிடாததுனால அந்த நிலம் முளைக்காமல் இருக்காது. நீ ஏற்கனவே பயிரிட்டதனுடைய மிச்சத்தில் அந்த நிலம் முளைக்கும். அதே போலத்தான் இது இறைவனுடைய பக்தி என்று சொல்கிறது. இந்த உதாரணங்கள் பூரா எதற்கு என்றால், ஏற்கனவே இங்கே இயற்கையை பற்றி இருந்த பார்வை, அந்த பார்வையினுடைய வலிமையை தனது கோட்பாடுகளுக்கு அது சமணமா, பௌத்தமா, வைணவமா நகர்த்துகிற வேலை. அது எல்லாரும் சொல்ற ஒரு மிக சிறுபஞ்ச மூலம் தெரியும் உங்களுக்கு. இன்னொரு மிக முக்கியமான கவிதை இருக்குது, ஒருவேளை வந்து வனத்துக்குள் திருப்பூருக்கு அது கூடுதலாக பொருந்தலாம் கூட என்று நான் நினைக்கின்றேன். ஒரு விவசாயி வந்து விவசாயம் செய்கிறான், வாய்க்கால் வெட்டி வந்து பயிரிடுறான். அவன் வந்து இறைவனை வணங்குவதே இல்லை, அவன் வேலையை பார்த்துட்டே போகிறான். ஆனால் அவனுக்கும் புண்ணியம் கிடைக்குமா என்றால் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுகிறது புண்ணியம் கிடைக்கும். ஏன்? அந்த வயலில் போகிற வாய்க்காலில் வழிந்தோடுகிற நீரும் அதை ஒருவன் குடித்து விட்டு போனால் அவனுக்கு கிடைக்கிற பலனும் பிற உயிரினங்களுக்கு கிடைக்கிற பலனும், இயற்கையின் மூலம் பலன் கிடைப்பதுதான் இறையியல் என்ற கோட்பாட்டிலே இருந்து தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பார்வையில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து இயற்கையிலிருந்து துவங்கி அது பயன்பாட்டுக்கான விஷயமாக மாறி பின்னால் பக்தி இலக்கிய காலங்களில் சமயம் சார்ந்த கண்ணோட்டமாக அது மாறி வருகிற இந்த காலத்தில், இங்கே சங்க காலத்திலலாம் வந்து ஆலமர் செல்வன், ஆலமரத்தில் இருக்கிறவன் தான் ருத்ரன், கடம்பன் கடம மரத்திலே இருக்கிறவன் அப்படின்னு இருக்கும். மரங்களில் இறைவன் இருப்பதாக வழிபாடு கண்ணோட்டம். அதுவே பின்னால் வந்துட்டா கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்தல மரங்களை உருவாக்குகிற வழிபாடு. இங்கேருந்து இந்த எல்லைக்கு வந்து சேர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் 2 விஷயங்களை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமான விஷயங்கள் 2. ஒன்று, இயற்கை சார்ந்த அறிவினுடைய மிக வலிமையான ஒரு இடம் சங்க இலக்கியத்தோடு மட்டும் முறிந்துவிடவில்லை. சங்க இலக்கியத்துக்கு பிறகு இயற்கையை பற்றிய குறிப்புகள் குறைஞ்சு 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 வந்துடுது. பக்தி இலக்கிய காலங்களில் ரொம்ப குறைந்துருது. ஆனால் ரொம்ப முக்கியமாக சங்க இலக்கியங்களில் நீங்கள் இன்றைக்கும் வந்து அதற்கு பிறகு சித்தர் இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம்.
கோரக்கர் எழுதிய புத்தகம் நூல் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஓசை காளிதாஸ் அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொன்னார். சதுரகிரியில் மகாலிங்கம் மலையில் மேலே ஏறுனா எந்தெந்த மூலிகை எங்கே எங்கே கிடைக்கும் என்று ஒரு வழித்தடத்தை அவர் உருவாக்குகிறார். அநேகமாக மிக அதிகமான மூலிகையில் இருக்கிற மலைத்தொடர் மேற்கு மலைத்தொடர் இல்லையா? மேற்கு மலைத்தொடரின் மூலிகைகளை பற்றிய ஒரு வழிப்பாதையை, குறிப்பை ஒரு இலக்கியம் சொல்லுகிறது என்றால் அது தமிழ் இலக்கியம், நம்முடைய பெருமைமிகு இலக்கியமான கோரக்கருடையது. இந்த மலையை தாண்டி இந்த மலைக்கு இங்கிட்டு, இந்த ஊற்றுக்கு இங்கிட்டு அவர் தாங்க முதல்ல சொல்றாரு. இந்த பாண்டிய நாட்டு பக்கம் இருக்கிறாரு, மலையை தாண்டி ஆழத்தில் ஒரு ஊர் இருக்கு, மலையாளம் என்றார். மலையை தாண்டி ஆழத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, மலையாளம் என்கிறார். மலையாளம் என்பது மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வச்ச பேர் கிடையாது, இந்த பக்கம் இருந்த நம்முடைய முன்னோர்கள் வச்ச பேர். போற போக்கில் அந்த வார்த்தையை சொல்றாரு, மலையை தாண்டி ஆழத்தில் இருக்கும் ஊருக்கு போனால் மலையாளம் கடந்து போ அப்படின்றாங்க. ஒரு மொழி என்னவெல்லாம் ஆகிறது என்பதனுடைய மிக முக்கியமான ஒரு இடம். அதே போல நான் குறிப்பிட்டதை போல 2 விஷயங்களை சொல்லி முடிக்கலாம். ஒன்று நம்முடைய புறத்திணை மலர்கள், அகத்திணை மலர்கள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே போல புறத்திணை மலர்கள். புறத்திணை மலர்கள் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, வாகை என்று. அதாவது ஆணிரை கவர்ந்து போனால், ஆணிரை கவர்ந்து போகிறப்ப சண்டை போட்டால், கோட்டகையை முற்றுகையிட்டா என்ன மலர் சூடி முற்றுகையிடணும், போரிட்டு வந்தால் தடுக்கிறப்ப என்ன மலர் சூடி தடுக்கணும், கைகலப்பு யுத்தம் நடந்தால் என்ன மலர் சூடி சண்டை போடணும் என்று ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மலரை வைத்துத்தான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது. அது கடந்த காலம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும். போன கூட்டத்தை கூட நான் சொன்னேன், இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூடப் போவது யார் அப்படின்றதான் தினசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தி இல்லையா? இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூடப் போவது யார், தேர்தலில் வெற்றி பெறுவது யார் அப்படின்னா அது புரியுது. வெளியிலிருந்து வர்ற ஒரு ஆளுக்கு அது என்ன, வெற்றி வாகை சூடப் போவது யார்? வெற்றி பெற்றால் சூடுகிற பூ வாகைப்பூ என்பது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழக்கம். நம்முடைய வாழ்வில் அன்றாடம், அதாவது ஒரு அறிவு சமூகம் தன்னுடைய நினைவை அவ்வளவு எளிதில் இழக்காது என்பதனுடைய அடையாளம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது, மிக வலிமையான இயற்கையை பற்றி சங்க இலக்கியத்தில் இருந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து நிற்கிறது என்ற ஒன்று இருந்தாலும், அந்த அறிவினுடைய வலிமையை நாம் உணர்வதற்கான மிக முக்கியமான ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ராம கதையில் ராமாயணத்தில் ஒரு அருமையான காட்சி இருக்கிறது. ராமன் ராவணனை கொன்று சீதையை மீட்டு மீண்டும் அயோத்தி திரும்புகிறான். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு மீண்டும் அயோத்தி திரும்புகிறான். அப்படி திரும்புகிற பொழுது 2 முக்கிய நுட்பமான ஒரு இடம் இருக்கிறது. முதல்ல ஹனுமனை அனுப்பி பரதன்கிட்ட போய் சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்படி மட்டும் சொல்லலை, அவன் சொல்கிறப்ப அவன் முகத்தை பாரு அப்படின்றான். ரொம்ப அருமையான ஒரு இடம் அது. நான் வந்துடுறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது அவன் முகத்தை பாரு. ஏன்னா 14 வருஷம் அரசாண்டவன், அரச சுகத்தை அனுபவித்தவன், அரசனாக இருந்தவன். ஆகா அண்ணன் வந்துட்டா தன்னுடைய பதவி போயிருமேன்ற அந்த சின்ன குறிப்பு அவன் முகத்தில் தெரிஞ்சா கூட போதும். எனவே நான் வர்றேன்னு சொல்லு, சொல்றப்ப அவன் முகத்தை பார் என்று சொல்கிறான். என்ன நுட்பமான ஒரு இடம், கம்பனுடைய அதிநுட்பமான இடம். நான் இந்த கதைக்கு அப்புறம் வர்றேன். ராமன் திரும்பி வந்த உடனே பரத்வாஜ முனிவரை போய் பார்க்கிறார். பரத்வாஜ முனிவர் தான் மகாமுனி. அவர் சொல்றாரு, ராவணனை கொன்றதன் மூலம் நீ உலகுக்கு ஒரு பெரும் நன்மை செஞ்சிட்ட, பெரும் நன்மையை நீ செய்தாய். எனவே உனக்கு ஒரு வரம் கேள், நான் உனக்கு அந்த வரத்தை வழங்குகிறேன் என்று சொல்கிறான். பரத்வாஜர் சொல்கிறார், ராமன் ஒரு வரம் கேட்பதாக வால்மீகியும் எழுதியிருக்கிறார், கம்பனும் எழுதியிருக்கிறார். இந்த இடம்தான் மிக முக்கியமான இடம் நினைக்கிறேன்.
வால்மீகி என்ன எழுதுறாருன்னா, என்னை நம்பி எனக்கு உதவி செய்த இந்த வானரங்கள் என்னோட வந்திருக்கு. இங்கேருந்து நான் அயோத்தி வரைக்கும் போகணும். அயோத்தி வரை நான் போகிற இந்த வழியில் எனது வானர கூட்டமும் என் கூட வருது. எனவே அயோத்தி வரை போகிற இந்த வழி நெடுக அடர்ந்த மரங்களும், மரங்கள் முழுக்க கனிகளும், நிறைய தேனடைகளும் இருக்க வேண்டும் என்று வரம் தாருங்கள் என்று கேட்கிறார் ராமன். இது வால்மீகி எழுதியது. வால்மீகி என்ன வரம் கேட்கிறார்? நான் அயோத்தி சென்றடைய வேண்டும். அயோத்தி வரை என்னோடு வானர சேனை வருகிறது. இந்த வானர சேனை வருவதற்காக இந்த வழிநெடுக அடர்ந்த மரங்களும், நிறைந்த கனிகளும், தேனடைகளும் இருப்பதை போன்று எனக்கு வரம் தாருங்கள் என்று வால்மீகியின் ராமன் கேட்கிறான். கம்பனின் ராமன் என்ன தெரியுமா கேட்கிறான்? வழிநெடுக மரங்களும் கனிகளும் கேட்கல. கம்பன் என்ன கேட்கிறானோ, எங்கெல்லாம் குரங்குகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடர்வனங்கள் வேண்டும், அங்கெல்லாம் தேனடைகள் வேண்டும், அங்கெல்லாம் கனிகள் வேண்டும் என்று கேட்கிறான். நான் வால்மீகியை குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ கம்பனை பெரிதாக மதிப்பிடுவதற்காகவோ இதை சொல்லவில்லை. ஒரு சமூகத்தின் நினைவுகளில் இயற்கை சார்ந்த நுண்ணறிவு எவ்வளவு வலிமையாக இருக்குமே, ஆனால் வால்மீகி தன் வழித்தடத்திற்கு வனத்தை கேட்க, கம்பனோ குரங்குகள் இருக்கும் இடமெல்லாம் வனம்தா, வனம் நிறைய கனிதா, கனி நிறைய தேன்தா என்று கேட்பார். நண்பர்களே, அதுதான் நம் அறிவு மரபு. அது ஆன்மீகமா அல்லது பகுத்தறிவா அல்லது மனிதநேயமா, எந்த களத்தில் நிறைந்தாலும், எந்த தளத்தில் நிறைந்தாலும் இயற்கையை நேசிப்பதும், இயற்கையை காப்பதும், இயற்கையின் நுட்பத்தை மனித மனதுக்கு கடத்துவதுதான் இலக்கியத்தின் பெரும் பணி. சங்க இலக்கியம் எதை தந்ததென்றால், இயற்கையை வாரி அணைத்து கொள்ள, இயற்கையை நேசிக்க, இயற்கையை பாதுகாக்க, இயற்கைக்கு இடர் வருகிற பொழுது கொந்தளித்து எழ எனக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் இலக்கியத்திலிருந்து நான் கற்றது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.